இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க. அதாவது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி மொழி. காரணம் 68 அப்படித்தாங்க. அப்ப இருந்த கல்விக் கொள்கை அப்படித்தான். ராஜீவ்காந்தி ஐயா காலத்துல வந்த 2வது கல்விக் கொள்கை அப்படித்தான். ஆனா மோடி அவர்கள் அதை மாத்தி 3 மொழி கத்துக்குங்க, தமிழ் மொழி கத்துக்குங்க, ஆங்கில மொழி கத்துக்குங்க, பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கத்துக்குங்க, மலையாளம் கத்துக்குங்க, தெலுங்கு கத்துக்குங்க, கன்னடம் கத்துக்குங்க, எந்த மொழி பிடிக்குதோ, ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கத்துக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு. என்னுள்ள அது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர், தமிழ்நாட்டை சாராதவர், குஜராத்தை சார்ந்தவர், 5 ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்திட்டு 6வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க 2019. அந்த மனிதர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னா, ஹிந்தி தெரியாத மாநிலங்கள் எப்படி யோசிப்பாங்கிறது ஒரு பிரதமர் யோசிச்சு கொண்டு வர்றார். என்னை பிஜேபியில இழுத்து என்னை ஒரு தொண்டனாக நான் இணைத்து கொண்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கிய காரணம் என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு மோடி ஐயா மரியாதை கொடுத்திருக்கிறாங்க என்பது மிக முக்கியமான ஒரு காரணம். என்னை போல லட்சக்கணக்கான தொண்டர்கள், இளைஞர்கள், சகோதரிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்ய முடியும், ஆட்சி செய்ய முடியும் என்பதை 11 ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. 1965 பஞ்சாங்க மாடல். அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓபன் பண்றாங்க. ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க. அதாவது பைத்தியக்காரத்தனா நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க, அதுல அது அவர் சொல்லுவாருங்க. அவர் நல்லா படிக்கணும். ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதியிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு. தலைப்பை படிக்கணும். இப்ப நான் சொன்னதான் எழுதியிருக்கேன். கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், கட்டாய பாடமொழின்னு போட்டிருக்கேன். அதை கட்டாயமா படிக்க வைப்போம். உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள், விரும்பினால் கற்போம், இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன். எழுதுன வேணாம் தானே. அவர் சொல்லுவாரு, முதல்ல தமிழனா இருந்து பேசணும். தம்பி அண்ணாமலைக்கிட்டே நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு, அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை, ஒரு காரணம், எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. தேச ஒற்றுமைக்கா? இந்திய படிச்சாதான் தேசம் ஒற்றுமையா இருக்கும்னா, என் மொழியை கொன்னுட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அம்மா அம்மான்னு சொல்றதான் தேசப்பற்றுனா, இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்கா? அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான். அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தமிழனா இருந்தா உணர்ந்திருக்கணும் இன வரலாறு. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். நான் சொல்லல, அரசியல் ஆசான் அண்ணல் அம்பேத்கர். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்ட் மார்டினும் டோனி ஜோசப்பும். நம்ம சொன்னா கூட பரவாயில்ல, பெரிய பெரிய மேதைகள் சொல்றாங்க. என் மொழியை நீ அப்படி சாதாரணமா இந்தி எதற்கு கத்துக்கணும், இதுக்காக கத்துக்கணும் தேவைன்னா கத்துக்கிறோம். ஏன் இந்தி மட்டும் படிக்கணும், மராட்டி படிக்க கூடாதா? மராட்டியில போய் இப்படி சொல்லுவியா? சட்டசபையில நீ இந்தியில உறுதி பிரமாணம் எடுத்துருவியா? சொல்ல முடியுமா? அவ்வளவு உறுதியா இருப்பான். நீ எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக செய்வோம், இதுக்காக கத்துப்போம். தொடர்பு தானே. நான் வேணா கத்துக்கிட்டு வரேன். வட இந்தியால எனக்கு வேலை. இப்ப வட இந்தியால திடீர்னு பணிமாற்றம் போட்டுறாங்க. இங்க இருக்கிற எங்க காவல்துறை அதிகாரிகளே இல்ல மாவட்ட ஆட்சி பணியில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டுறாங்க. அங்க போய் கத்துக்கிறது இல்லையா? ஐயா சொல்லுங்கயா, கத்துக்கிறது இல்லையா? தேவைன்னா கத்துக்க போறோம். உணவு, மொழி, உடை இதையெல்லாம் அங்கங்க வாழ்கிற கால சூழல் அதுதான் தீர்மானிக்குமே ஒழிய கட்டாயமா இதை கத்துக்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? 3 மொழி படிக்க வேண்டும். காரணம் உலகம் ஃபுல்லா படிக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க ஐயா. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 52 லட்சம், தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 56 லட்சம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமா படிக்கிறாங்க. 4 லட்சம் பேர் அதிகம். தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, ஐசிஎஸ்இ இருக்கு, ஐபி சிலபஸ் இருக்கு. இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேர் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி என்றால் குறைந்தபட்சம் 30 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கிறாங்க.
தமிழ் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க, மூன்றாவது ஏதோ ஒரு மொழியை படிக்கிறாங்க. ஏன் எங்க படிக்கிறாங்கன்னு குழந்தை இருக்கு. நீ எங்க என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க? அண்ணாமலை இந்தி படின்னு சொல்ற, நீ என் தமிழை படின்னு சொல்லலையே. நீ அப்புறம் தமிழ் பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க? பள்ளிக்கூடமா வச்சிருக்கியா, சுடுகாடா வச்சிருக்கியா? என்ன கேள்வி கேட்கிறியா? அதிகாரத்தை ஓம் பிள்ளை எங்க பிடிக்குது? இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூடம் படிக்க ஏன் கேவலமா இருக்கு? பள்ளிக்கூடம் அல்ல, சுடுகாடா இருக்கு. சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு, கட்டி வச்சிருக்க. அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா? 50,000 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல. திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமா மக எங்க படிக்கிறேன்? எங்க படிச்சா உனக்கு என்ன? நீ படிக்க வாய்ப்பு கூட அங்க வந்து படிப்பான். நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாம 3 தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிருச்சு. அந்த நிலையில் மாத்தணும் தான் நான் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன். கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும். கடையில கை கட்டி நிக்கணும், வேலை பார்க்கணும், கூலி வேலைக்கு போகணும், தோட்டத்துல வேலை பார்க்கணும். அவங்க ஒரு கம்பெனி நடத்தினாங்கன்னா டயரை உருட்டணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், தெருவை சுத்தம் பண்ணணும், துப்புரவு பணியாளர்களா வேலை செய்யணும். இதெல்லாம் நாம செய்யணும். ஏன்னா அரசு பள்ளியில படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு 2 மொழி மட்டும்தான் தெரியும். அந்த 2 மொழியும் உருப்படியா தெரியுதா? அடுத்த கேள்வி. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வேளாண்மையை, எந்நாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறத எங்களுடைய கேள்வி. எந்நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? கத்தரிக்காய், வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் போய் நாட போறேன்னா, இங்கிலாந்தில் போய் நாட போறேன்னா, என் நாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் இங்கிலீஷ்ல படிக்கணும்? இதுதான் எங்கள் கேள்வி. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி. அதில் இந்தியும் வரலாம், தெலுங்கும் வரலாம், மலையாளம் வரலாம், கன்னடம் வரலாம், துளுவும் வரலாம், உருதும் வரலாம், மராட்டியும் வரலாம், போஜ்பூரியும் வரலாம், எதுவும் வரலாம். அது என் பிள்ளைய விரும்பணும். ஐயா நான் அங்கே போறேன், அந்த இடத்துல வேலை வருது, எனக்கு பிரான்ஸில் வேலை வருது, எனக்கு வட இந்தியாவில் வேலை வருது, ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லதா இருக்கும் அப்படின்னு. ஹிந்தி தெரிஞ்சால்தான் நீங்க இந்த நாட்டில் வாழ முடியும், ஹிந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது.